எல்லாரும் நாங்கள் தான் ஒரு விஷாலும் விசேஷம் சேனல். இப்போலாம் ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால நம்ம இப்போ தர்பூசணி ஜூஸ் தான் செலெக்ஷன் பண்ணியிருக்கோம். அதை அந்த ஜூஸ்லாம் நம்ம போட போகிறோம். அதுவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம தர்பூசணியை குளிப்பாட்டி தந்துடலாம் வாங்க. போட்ட போஸ்டரை உடஞ்சிச்சு பரவாயில்ல. நம்ம இப்போ ஜூஸ் போட்டு குடிக்கலாம் வாங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துடலாம் வாங்க. நல்லா உள்ளுக்கு நல்லா ரெட் கலரில் இருக்குது. ஜூஸ் போட்டு டேஸ்ட் பண்ணேன். இப்போ நம்ம இந்த அரைஞ்சி எடுத்துட்டோம்னா கரண்டி புதுசாக தான் இருக்கும். ட்ரை பண்ணலாம். நம்ம இதை கரண்டி விட்டு நல்லா ஐஸ்கிரீம் வாட்டை வருது. எடுக்கிறதுக்கும் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இப்போ எல்லாம் சரையை எடுத்து இதுக்குள்ளே வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். இந்த ஜூஸ்லாம் எடுத்து இதில் ஊற்றி ஸ்டைலாக அந்த குண்டாவில் வந்து எடுத்து கரண்டி விட்டு கிளாஸில் ஊற்ற போகிறோம். ஆனால் அது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். நல்லா தான் வரும். நல்லா தான் வரும். நம்ம லெமனும் இஞ்சும் கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 4 லெமன் தேவைப்படுது போல இருக்கு. ஐயோ உருண்டு ஓடுது. ஒரு லெமன் ஒட்டி தனியாக வச்சுப்போம். ஏன்னா அது வந்து ஒரு டிசைனுக்காக வச்சிருக்கோம். தர்பூசணியே பார்த்து பார்த்து எனக்கே கண்ணு வெடிச்சு போயிடுச்சு. அதனால எடுத்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இனிப்பா இருக்கு. ஜார்ல எல்லாத்தையும் போட்டுக்கலாம். லெமன்ல ஒரு ஓரமாக பாருங்க எங்க ஒளிஞ்சிட்டு. நம்ம லெமனை பிரிஞ்சுக்கலாம். ஒரே மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட முடியாத காரணத்தினால் நம்ம கொஞ்சம் நம்ம தட்டில் வச்சுக்கலாம். ஆனால் இப்போ நம்ம இஞ்சி கட் பண்ணி அந்த ஜாரில் போட்டோம். கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா ஒன்னொரு ஈடுக்கும் வேணும்ல. நம்ம இதுக்கு பால் ஊற்றலாம். ரொம்ப ஊற்ற வேணாம், கொஞ்சமாக ஊற்றலாம். ஏன்னா டேஸ்ட்டுக்காக உடச்சி கொடுக்கும் மாமலை. இப்போ நம்ம வாட்டர் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வாட்டர் ஊற்றிக்கலாம் கொஞ்சம். நம்ம இதை க்ளோஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். செட் பண்ணியாச்சு. ஒழுங்காக செட் பண்ணிக்கலாம். 1 2 நல்லா நுர தள்ளிட்டு வந்திருக்கு. இதை வடிகட்டணும். எனக்கு ரொம்ப க்ளீன் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். க்ளீனாக பண்ணுவோம் எனக்கு. அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்று மறந்துட்டேன். அது வந்து சர்க்கரை. அதை நம்ம இது ஜூஸ் ஆகிட்டு பிறகு போட்டுக்கலான்னு பார்த்தேன். இப்போ நம்ம போடலாம் சர்க்கரையை. இப்போ நம்ம சர்க்கரையை போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கலாம். சுகர் பேஷண்ட் இருந்தாங்கன்னா ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். நாங்கள் இதுக்கு 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறோம். நல்லா கலன்னு கலந்துக்கலாம். சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் டேஸ்ட் வரதுக்காக சொல்ல போகிறேன்.
உப்பு தான் போட போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் மிளகாய். ஒரு பிஞ்ச் கல்லு எல்லாம் இப்போ நம்ம இது ஓரமாக வச்சுட்டு இதுக்கு வருவோம். நம்ம வாஷ் பண்ணலாம். போன வாட்டி மாதிரி டொப்புன்னு போட்டோம்னா இதுவும் கிராக் ஊற்றுறோம், நமக்கு வராது. நம்ம உள்ளே விட்டு நல்லா அலம்பிக்கலாம். வாங்க, ஸ்டாண்டு வச்சாதான் இது நிற்கும். ஆனால் இது ஓவல் ஷேப்பில் இருக்குல்ல, அதனால நின்றுச்சு. பார்த்தீங்களா? இதில் கலக்கி ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் கீழே இருக்கிற சக்கரை எல்லாம் கரையணும். இல்லை கரெக்டாக ரொம்பிடுச்சு. கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஒரு டிசைன் மேலே நம்ம பண்ண போகிறோம். அதை வாங்க பார்க்கலாம். நம்ம இந்த லெமனை எடுத்து மேலே டிசைன் நாங்கள் முழுங்கிருச்சு. சரி பரவாயில்ல, ஃப்ளேவருக்காகையாச்சும் இருக்கும். இப்போ பண்ண போட்டு இதை எடுத்து நான் கவுப்போம். இப்போ நம்ம ஒன்று பண்ண போகிறோம், பார்க்கலாம். இப்போ நம்ம ஐஸ் க்யூபோ இதை நம்ம உடச்சி போட்டுக்கணும். அதை மறந்துட்டு பார்த்தீங்களா? எல்லாத்தையும் மறக்குறோங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்குமா இல்லையானே தெரியல. ஒரு கண்டு போட்டுருவோம் போதும், ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால இப்போ நம்ம கலந்து அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு ரேட் கிளாஸ்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஸ்பெஷல் ஷேக் பார்க்க கொஞ்சம் பேர் கேவலமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு இது போதுங்க. இந்த வெயிலுக்கு அதுக்கும் அக்கா தரேன் வெயிட் குடிச்சு பார்க்கலாம். இந்த வெயிலுக்கு அதுக்கு செம்ம சூப்பராக வெயில் வர அடிக்குது. ஆனால் நல்லா இருக்கு. அடிப்பொடி நல்லா இருக்கா? அடிப்பொலியா இருக்கு. செம்ம ஃப்ளேவர், இஞ்சி லெமன்லாம் போட்டது. சரி, அப்புறமா பார்க்கலாம். பாய் காய்ஸ். வெயிட் இந்த வீடியோவில் சக்தி பிரியாருக்கு மட்டும், ஏன்னா அவள் தான் இங்கே வீடியோவே எடுக்கிறா, அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. இது பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், குட் கமெண்ட்ஸை கொடுங்க. பாய்.